பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. வாசஸ்தலம் பண்ணுகின்ற 108 திவ்ய தேசத்தில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம 35வது திவ்ய தேசம் திருத்தேவனார் தொகை அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருநாங்கூர் 11 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அதாவது கருட சேவையினோட கனெக்டடான 11 திவ்ய தேசம். அந்த 11 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. அந்த 11 திவ்ய தேசம் கருட சேவை எப்படி வந்தது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட்டாக இப்போ புதுசாக கேட்குறவாளுக்கு புரியட்டோன்னு ஒரு நிமிஷத்தில் அதையும் சொல்லிடுறேன். சிவபெருமான் அவரோட மாமனார் தக்ஷன் பண்ணுற யாகத்துக்கு அவர் கூப்பிடல. பார்வதி அவர் கூப்பிடாட்டாலும் என்ன, நான் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி உங்களை நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காத அங்கே போகிறா. அங்கே போன உடனே தக்ஷன் கிட்ட அவமானப்பட்டுடுறா. அவமானப்பட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணார்? ருத்ர தாண்டவம் கேட்டிருக்கோம் இல்லையா, சிவபெருமானோட ருத்ர தாண்டவம் அது ஆடினார். எங்கே ஆடினார்? இந்த ஏரியாவில் தான் ஆடினார். நம்ம திருநாங்கூர்லாம் பார்க்குறோமே, இந்த ஏரியாவில் தான் ஆடினாராம். ஆடும்போது என்ன ஆச்சா, அவரோட ஜடாமுடி இருக்கு இல்லையா, அது பூமி மேலே பட்டு சடார் சடார்னு ஒவ்வொரு வாட்டியும் அது ஆடும்போது ருத்ர தாண்டவத்தில் ஒவ்வொரு வாட்டி அந்த முடி படும்போதும் இன்னொரு சிவன் தோன்றினாராம். இதை போல் அவர் ஆடும்போது அந்த ருத்ர தாண்டவத்தில் 11 சிவன் தோன்றிட்டார். தேவர்களுக்கெல்லாம் பயமாயிடுது. ஐயோ, இதை போல் சிவன் தோண்டிகிட்டே இருந்தால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு உடனே நாராயணனை போய் வேண்டினார். நாராயணன் அவர் என்ன பண்ணார், 11 திவ்ய தேசங்கள்லேருந்து அங்கே இருக்கிற நாராயணன் எல்லாம் இந்த 11 சிவன் கிட்ட அவரை சாந்தப்படுத்தி அந்த சிவனெல்லாம் ஒன்றுத்துக்குள்ள ஒன்றா அவரை ஆக்கி ஒரே சிவனாக்கி அவரை சாந்தப்படுத்தினார் அப்படிங்கிறதா கதை. இந்த 11 திவ்ய தேசத்தில், திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் நாம் இது மட்டும் பார்த்தது திருக்காவளம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், திருவன் புருடோத்தமம், திருச்செம்பன் கோவில், திரு வைகுந்த விண்ணகரம், இதெல்லாம் சேர்ற திருமணி மாடக் கோவில். இந்த 5 ஒன்று 6 பார்த்துட்டோம். நம்ம இன்னும் 5 திவ்ய தேசம் இருக்குது திருநாங்கூரில், இந்த கருட சேவையினோட கனெக்டடாக இருக்கிறது. அது என்னெல்லாம் அப்படின்னா, திருத்தேவனார் தொகை, திருத்தெற்றியம்பலம், திருமணிக்கூடம், திருவெள்ளக்குளம், திருப்பார்த்தன் பள்ளி, இந்த 5 இருக்குது. இந்த 5ல் திருத்தேவனார் தொகையை இன்னைக்கு சேவிக்க போகிறோம். திருத்தேவனார் தொகை தமிழ் இதுலேயே எல்லாருக்கும் தெரியும். திருத்தேவனார் தொகை, தேவனார் அப்படின்னா தேவர்கள், தொகை அப்படின்னா தமிழில் கூட்டம்னு அர்த்தம். கூட்டம் கூட்டமாக வரா இல்லையா, அது பேர் தொகை அப்படின்பா. ஸோ திருத்தேவனார் தொகையில் தேவர்கள்லாம் கூட்டமாக இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக வந்தா, ஆஸ் யூஷுவல் நம்ம திருமங்கை ஆழ்வாரோட பாசுரம் இருக்குது, 10 பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாசுரத்தில் ஒரு பாசுரத்தை நான் பாடுறேன். அந்த பாசுரமே அழகாக இந்த கதை என்னங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் பாடுறேன். நான் இந்திரனும் இமையவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த எமக்கருளென நின்றருளும் விடல் எழில் நங்காய் கந்தனல் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே. எல்லா தேவர்களும் நிற்கிற திருத்தேவனார் தொகையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிட்டு இருக்காளாம். எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. இது எப்படின்னா, ஆரம்பத்தில் சொல்லணும்னா நாம் துர்வாச முனிவர் இல்லாத கதையும் இருக்காது. நிறைய கதையில் அவர் இருப்பார். துர்வாச முனிவர் ஒரு வாட்டி சத்தியலோகம் போனாராம். சத்தியலோகம் போன உடனே அங்கே தாயார் அவருக்கு ஒரு மாலையை கொடுத்தா, மரியாதைக்காக ஒரு மாலையை கொடுத்தா. அந்த மாலையை அவர் எடுத்துகிட்டு வந்தாராம். அந்த மாலையை எடுத்துகிட்டு அவர் யாருக்கு போடலாங்கும் போது, இந்திரன் பெரிய பட்டத்தில் இருக்கான் இல்லையா, ஸோ இந்திரனுக்கு போடலாம், அவன் தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு வந்தாராம். இந்திரலோகத்துக்கு வந்தபோது இந்திரன் அப்படி ஒரு மாதிரி ஒரு வெற்றி கழிப்பில் அவன் என்ன பண்ணான்னா, அவனோட ஐராவதத்து மேலே அப்படி வந்துட்டு இருந்தானான்.
எதிர்க்க அவர் வரார். அவர் வந்த உடனே என்ன பண்ணோம், அவ்வளோ பெரிய சிரேஷ்டர் முனிவர், உடனே இறங்கி அவருக்கு மரியாதை பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, கையை கூட கூப்பிடல. அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தான் அந்த யானை மேலே ஆடிட்டு. அப்போ இவர் துர்வாசர் வந்து அந்த மாலையை, சரி அவன் இது போல் யானை மேலே இருக்கான், அதனால அவன் இது பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாலையை கொடுக்கறதுக்காக அவருடைய மாலையை நீட்டினாரான். அதை இறங்கி கையால் வாங்காமல் அவனோட அங்குசம் ஒன்று வச்சுருக்கான் இல்லையா யானைக்காக, அந்த அங்குசத்தில் அந்த மாலையை அப்படி வாங்கிட்டானான். வாங்கிட்டு என்ன பண்ணான், தனக்கு போட்டுக்கணும் இல்லையா, அவருக்கு அதானே கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த மாலையை அவனுக்கு போடாமல் அந்த மாலையை வந்து அந்த ஐராவதம் யானை மேலே போட்டானான். அவர் கோபமாக வந்து துர்வாசர்கிட்ட இதை போல் பண்ணலாமா? அவரோட கோபம் தெரியாதா? என்னவோ அன்னைக்கு பண்ணிட்டான். அவனோட வினை அவனோட தலையெழுத்தது. இவருக்கு உடனே பிடிச்சார் சாபம். உனக்கு நீ இந்த இந்திரன்கிற அந்த கர்வத்தில் தானே உனக்கு எல்லாம் பண்ணுற, உன்னோட பதவி, அழகு, பொருள், ஐராவதம் யானை எல்லாமே ஒழியட்டும், எல்லாம் காணாமல் போகும் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு உடனே சாபம் விட்டாராம். சாபம் விட்ட உடனே வந்து அவரோட காலில் விழுந்தாராம், என்னை மன்னிச்சிருங்கோ சொல்லிட்டு. என்ன இதை போல் ஒரு முனிவர் வந்து அவருக்கு மரியாதை பண்ணணுங்கிறது கூட உன்னோட குரு உனக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்கலையா? அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னோட குருக்கிட்டேயே கீழே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரஜாபதி கிட்ட வந்தானா. குரு பிரஜாபதி கிட்ட வந்து இது போல் ஆச்சு, நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க சாபம் போகிறதுக்குன்னு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவளோட தலையெழுத்து எப்படி எழுதியிருக்கோ அதை போல தான் நடக்கும், அதனால் பிரம்மா தான் உன்னோட தலையெழுத்து எழுதியிருப்பார், நீ பிரம்மா கிட்டேயே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் பிரம்மலோகம் வந்தானான். பிரம்மாட்ட கேட்டானான், நான் இது போல் தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிரஜாபதி கிட்ட கேட்டேன், அவர் வந்து பிரம்மலோகத்தில் உங்களை பார்க்க சொன்னார், அதுக்காக தான் வந்தேன்னு. பிரம்மா சொன்னாரான், என்னால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இது நாராயணனோட அங்கிருந்து வந்த மாலையை நீ இது போல் பண்ணியிருக்கிறதுனால அவர் தான் உனக்கு வந்து வழிகாட்ட முடியும், என்னால் ஒரு வழியும் காட்ட முடியாது, நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அங்கே போன உடனே அங்கே நாராயணன்கிட்ட சரணடைஞ்சான். நாராயணன்கிட்ட சரணடைஞ்சு இது போல் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மாலை வந்து நான் வந்து தெரியாமல் நான் போட்டுக்காமல் யானைக்கு போட்டுட்டேன், அதனால ஒரு சாபம் கொடுத்துட்டார் அப்படின்னு. யார் சரணடைஞ்சாலோ உடனே பெருமாள் தான் இருக்கார் இல்லையா, அவரோட கருணை தான் எல்லையற்றது. அதனால் அவர் என்ன பண்ணாராம், சரி பரவாயில்லை நீ தப்பு பண்ணிட்ட, ஆனால் வந்து சமுத்திர மந்தனம் போது மகாலட்சுமி வருவா வெளியில், மகாலட்சுமி அந்த கடல்லேருந்து வரும்போது நான் அவளை திருமணம் பண்ணிப்பேன், அந்த திருமணத்தை நீ நேரில் பார்த்தேன்னா உன்னோட சாபம் நீங்கும், அது மட்டும் இந்த சாபம் உனக்கு இருக்கும், நிலச்சிதான் இருக்கும், அது மட்டும் நீ பட்டே ஆகணும் அதை அப்படின்னு சொல்லிட்டேன் பெருமாள். சரி சொல்லிட்டு இவனுக்கு காத்துட்டு இருந்தானா. இவனுக்கு காத்துட்டு இருந்த போது இந்த சமுத்திர மந்தனம் அப்படிங்கிறதான் தெரியுமே, நம்ம அசுரர்களும் தேவர்களும் எல்லாம் இருப்பா இல்லையா, எல்லாம் இந்த சமுத்திர மந்தனம் இல்லாத நம்மளோட இதுவே கிடையாது. நீங்கள் வந்து அதாவது நம்மளோட இந்து மதம் சனாதன மதத்தில் வந்து இந்த சமுத்திர மந்தனம்ங்கிறது எல்லாத்துலேயும் வரும். விஷ்ணு புராணம் எடுங்கோ, பாகவதம் எடுங்கோ, ராமாயணம் எடுங்கோ, மகாபாரதம் எடுங்கோ, எல்லாத்துலேயும் சமுத்திர மந்தனம் பற்றி வரும். அதனால் இதுக்கும் நம்மளோட சனாதன தர்மத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த இதில் வந்து அந்த அசுரர்களும் தேவர்களும் இழுக்கும்போது எல்லாம் வந்தது. அதில் வந்து அவனோட ஐராவதம் யானையும் வந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஐராவதம் யானை வந்திருக்குன்னு. உடனே மகாலட்சுமியும் வந்தான். மகாலட்சுமி வந்தவுடனே சரி அங்கே வந்து அவள் வந்து ஒரு மாலையோடு வந்தாளாம் மகாலட்சுமி. இன்ஃபேக்ட் இதை வந்து இது போல் சொல்லுவா, அதாவது இந்த இவர் இருக்கார் இல்லையா புரந்தரதாசர், அவர் வந்து ஒரு கீர்த்தனை பாடியிருக்காராம். மகாலட்சுமி இந்த மாலையோட வெளியில் வந்தது, அதாவது ஒரு அவள் வந்து யாருக்கு எல்லா தேவர்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அங்கே பெருமாளும் இருக்கார், பொண்ணுன்ட்டு அவர் இருக்கார் இல்லையா. இதை வந்து ஒரு ட்ராமா மாதிரி அவர் புரந்தரதாசர் வந்து எழுதியிருக்காரு, அவர் சாகித்யம் எழுதியிருக்காரு அவர். அந்த பாட்டு வந்து எப்படி போகுன்னா, ಕ್ಷೀರಾಬ್ಧಿ ಕನ್ನಿಕೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ யாரிகே நீ வதுவாகுவே, நீ யாருக்கு மாலை போட போற அப்படிங்கிற மாதிரி அவர் பாடிக்கிறான். அவர் ஒவ்வொரு பேராக சொல்லுவாராம், அந்தந்த பேரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ரங்கநாதருக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும் அந்த பாட்டு. ஸோ இது போல் இது ஆன உடனே வந்து இந்த திருமணத்தை வந்து இந்த திருமணம் வந்து இந்த இடத்துல நடந்துதான். இந்த திருமணம் இந்த இடத்துல நடந்தது போது மகாலட்சுமியும் இது போல் பெருமாளும் திருமணம் பண்ணிட்டா. அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக எல்லா தேவர்களும் அங்கே கூடியிருக்கா. இந்த தேவர்கள்லாம் கூடி அப்போ இந்திரனும் இருந்ததுனால இந்திரனுக்கு அந்த சாபம் தீர்ந்தது. இப்போ மகாலட்சுமி அவன் கையில் ஒரு மாலையை கொடுத்த உடனே பிரசாதமாக அவன் அதை மரியாதையாக கண்ணில் ஒத்திட்டு அவன் வச்சுட்டான். அதுலேருந்து அவனுக்கு சாபம் தீர்ந்தது அப்படின்பா. இது இந்திரனோட அந்த சாபம் தீர்ந்த கதை. அது இங்கே வந்து நீங்கள் பார்த்து
திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பாசுரம் சொல்லியிருக்கார் இவர். அதில் ஒரு பாசுரம் தான் நாம் பார்த்தோம். இங்கே வந்து மூலவர் பேர் வந்து தெய்வநாயகன் அப்படின்னு பேர். தெய்வநாயகன் வந்து கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வநாயகன்கிற பேர் வந்து இன்னும் ஒரு 2 அதாவது இன்னும் 2 திவ்ய தேசம் திருவகீந்திரபுரத்துலேயும் தெய்வநாயகன் அப்படிங்கிற பேரோட விளங்குறார். இன்னொன்று வந்து அதே போல் பாண்டி நாட்டு திருப்பதியில் வானமாமலை இருக்குது. வானமாமலையிலையும் வந்து தெய்வநாயகன் அப்படிங்கிற பேரோட இருக்கார். பட் தெய்வநாயகன் மூலவர் பேரானா கூட இவரோட உற்சவ பேரால் தான் இந்த கோவில் பிரசித்தம். இந்த கோவில் வந்து இவர் உற்சவ பேர் வந்து மாதவ பெருமாள் அப்படின்னு பேர். அதனால் இந்த ஊரில் போயிட்டு நீங்கள் தெய்வநாயகன் கோவில்னா யாருக்கும் தெரியாது, மாதவ பெருமாள் கோவில் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரை பற்றியே வந்து திருத்தேவனார் தொகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திருத்தேவனார் தொகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அந்த ஊரில் கீழச்சாலை அப்படிங்கிற, அது எப்படி அந்த பேர் வந்ததுன்னு தெரியல, கீழச்சாலை அப்படிங்கிற பேரை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இது எங்கே இருக்குன்னா சீர்காழியிலேருந்து நம்ம திருவெண்காடு போகிற வழி அந்த பஸ் மார்க்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நம்ம திருவாலி நம்ம பார்த்தோம் இல்லையா, திருவாலியில் இறங்கி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. அவ்வளோ தூரத்து தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. திருவாலியிலேருந்து 1 கிலோமீட்டரில் அந்த இடத்துல தான் இந்த திருத்தேவனார் தொகைங்கிற இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி மூலவர் பேர் வந்து தெய்வநாயகன், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் பேர் வந்து கடல் மகள் நாச்சியார். ஏன் அப்படின்னு தெரியும், கடல்லேருந்து வந்தா இல்லையா, சமுத்திர மந்தனத்துலேருந்து வந்தா, அதனால கடல் மகள் நாச்சியார் அப்படின்னு பேர். உற்சவர் நான் சொன்ன மாதிரி மாதவ பெருமாள். மாதவம் மான்னா தாயார், தவன் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். சுவாமியோ தாயாரோட சுவாமி அப்படிங்கிறதுனால மாதவன் அப்படின்னு அவர் பேர். ஆனால் தாயார் பேர் பார்த்தோம்னா மாதவ நாயகியா, அதாவது தாயாருக்கு சுவாமிங்கிறதுனால அவன் பேர் வந்து மாதவன், அந்த மாதவனுக்கு நாயகியா இருக்கிறதுனால மாதவ நாயகி அப்படின்னு பேரு. ஸோ இது வந்து தாயாரால சுவாமிக்கு பெருமையா இல்லை அது போல பெருமாளால தாயாருக்கு பெருமையாங்கிற மாதிரி 2 பேர் வந்து மாதவன், மாதவ பெருமாள், மாதவ நாயகி அப்படின்னு இருக்கு. தீர்த்தம் வந்து சோபன புஷ்கரணி, ஏன்னா சுபமான இது நடந்தது இல்லையா, அதனால தீர்த்தம் சோபன புஷ்கரணி. விமானமும் சோபன விமானம். சோபனம் அப்படின்னா சுபம். நம்மளோட கல்யாணத்தை கூட மாப்பிள்ளை அழைப்பில் போகும்போது மாப்பிள்ளை எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் கொடுத்துட்டு சோபனம் 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லுவாள். சோபனம்னா சுபம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சோபன தீர்த்தம், சோபன புஷ்கரணி, சோபன விமானம். காட்சி கட்டவா வந்து வசிஷ்டர் மாத்திரம் அங்கே காட்சி கட்டிருக்கார் அவர். ஸோ இந்திரன் அஃப்கோர்ஸ் அவர் பார்த்துருக்காரு இல்லையா, அது பார்த்துட்டார். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த திருமங்கையாழ்வாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதவன்கிற பாசுரத்தை அந்த பேரை தான் அவரோட பாசுரத்துலேயும் அவர் பண்ணியிருக்கார். திருமங்கையை வந்து தடமண்ணி தென்கரை மேல் மாதவன் தான் உறையுமிடம் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஒரு பாசுரத்தில். அதனால் அவர் அந்த மாதவன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் பாடியிருக்கார். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இந்த கோபுரம் இருக்குது பாருங்க. அவள் அந்த கல்யாணம் பண்ணிய இடங்கிறதுனால அந்த கோபுரத்தினோட நிழல் வந்து தரையிலேயே விழாதான், அது கோபுரத்து மேலேயே இருக்கும். எந்த 24/7 எங்கே சூரியன் உதிச்சாலும், என்னைக்கு சூரியன் உதிச்சாலும் அது வந்து அப்படியே கோபுரத்து மேலேயே இருக்குமா. இதை போல் ஒன்று, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதவன்கிறத பற்றி நம்மாழ்வார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். மாதவன் என்று ஓதவல்லீரேல், மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீது ஒன்று அடையா ஏதம் சாராவே. மாதவன்கிற பேர் நீங்கள் சொன்னாலே தீது ஒன்று உங்களுக்கு வராது அப்படின்னு நம்மாழ்வார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் இந்த மாதவன்கிற பேரை வச்சுட்டு. ஸோ அதனால் இந்த மாதவ பெருமாள் வந்து ரொம்ப அருமை பெருமையான பெருமாள், எல்லாரும் பார்க்கணும் போயிட்டு. இங்கே திருமங்கை ஆழ்வார் நான் சொன்ன மாதிரி 4:1 4ஆம் பத்து 1ஆம் திருமொழியில் ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். விழான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி வந்து கருட சேவைக்கு ஏழுவார். அந்த 10 சுவாமி எழுவார் இல்லையா, அந்த 11 சுவாமி, அந்த இன்க்ளூடிங் மணிமாடக்கூடம் சேர்த்து 11 சுவாமி, எல்லாரோட கருட சேவையும் இந்த சுவாமி அங்கே ஏழுவார். கடல்மங்கள் நாச்சியாருங்கிறது அழகிய தமிழ் பேர் சொன்ன அந்த நாச்சியார் அங்கே இருக்கா. ஸோ இங்கே வந்து இந்த விழான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வைகுண்ட ஏகாசி. உங்களுக்கு வைகுண்ட ஏகாசி வந்து மார்கழியில் எல்லா கோவிலையும் பண்ணுறாங்கல்ல, மார்கழி கோவிலில் பண்ணுவாள். இன்னொன்று திருநாங்கூர் அந்த 11 கருட சேவை இருக்க, தை மாதம் கருட சேவை, அதுலேயும் அது ரொம்ப பெரிய விழா. இது 2 தான் இருக்கிறதுக்குள்ளே இங்கே பெரிய விழா. அதனால் கண்டிப்பாக திருத்தேவனார் தொகை ரொம்ப பக்கத்தில் இருக்குது, திருவாலியிலேருந்து 1 கிலோமீட்டர் தான். அதனால் அந்த பக்கம் போகிறவ எல்லாரும் கண்டிப்பாக திருத்தேவனார் தொகை போங்க. இன்னொன்று சொல்லுவாள், அங்கே பெருமாள் வந்து தாயாரை கல்யாணம் பண்ணதுனால
யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கோ அவள் எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் யார் யாருக்கெல்லாம் ஆற்றுல போல் திருமணம் நடக்கணும்னு இருக்கோ எல்லோரும் அங்கே போய் வேண்டிட்டேன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாரும் போய் உங்கள் பெருமாளோட அருளுக்கு பாத்திரமானு வேண்டிக்கிறேன்.